நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். பிப்ரவரி மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன் பார்த்து நான் இவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைத்தான். நம்ம எப்படி போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத விட எதில் போனால் மாட்டிக்காமல் நம்ம தப்பிக்க முடியும், போகாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க பாருங்கள், அது சூப்பர்னு சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னும் எதை எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா இப்போ யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் நம்ம பேச முடியும். யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எது நல்லதுன்றதை ஷார்ட்டாக சொல்லிவிட்டு எதில் காஷனாக இருக்கணுன்றதும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சரி, மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே கெட்டிக்காரங்க அப்படின்றது அர்த்தம். அவங்களுக்கு என்னென்னா தே ஆர் வெரி மெச்சூர்ட் பர்சன்ஸ். அவங்க திங்கிங் அண்ட் தாட்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க கையாளக்கூடிய முறையே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். எப்படி உனக்கு மட்டும் தோணுது, இப்படி போய் முடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் போய் ஒரு காரியத்தை முடிச்சுட்டே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு மிதுனம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட கொடுங்களேன் இதை போய் முடிச்சுட்டு வாடான்னு அவங்க போகவே மாட்டாங்க. திடீர்னு எந்திரிச்சு போவாங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த வியூகம், அந்த ஒரு சிந்தனை அப்படின்றது ரியலி டேலண்டட். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும் அப்படின்றது தெரிஞ்சது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க பேங்க் மேனேஜராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மிதுன ராசிக்கு அவங்கக்கிட்ட போய் இது மட்டும், இந்த காரியம் மட்டும் எனக்கு வேணும்ப்பா, உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீ இப்போ உடனே ஃபோன் எடுத்து பேச அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வச்சுட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பலாம் மிதுன ராசி அன்பர்களை. மிதுன ராசிக்காரங்களை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலையே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களே ஒழிய பார்க்கலாம் சொல்லி தள்ள மாட்டாங்க. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க தெரியுங்களா? உடனே என்ன யோசிப்பாங்கன்னா, ஓ இப்போ 12 மணி, மேனேஜராக இருந்தாலும் அவன் ரொம்ப பிஸியாக இருப்பானே, ரைட், நம்ம நைட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த கால சமயத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வேணும், சரி பண்ணிடனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பண்ணிடுறியான்னு கேட்கவே மாட்டாங்க. அதை இவங்களே அனலைஸ் பண்ணுவாங்க, இது பண்ணினா ரைட்டா ராங்கா அப்படின்னு. அந்த அளவுக்கு நாலேஜ் மிதுனத்துக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் மிதுனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்படி இருக்கிற மிதுனத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் தான் உங்களுக்கு 2 கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி ஜான்வரி எண்டில் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துல நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் வீடும் சுக்கிரன் தான், உங்களுடைய விரய ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் குருவோட வீட்டில் உட்காந்துட்டு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. சரி, இதெல்லாம் சொல்லும்போது அந்த அளவுக்கு புரியல, பட் ஸ்டில் இதனால் என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு இதை விட ஒரு முக்கியமான தருணம் உங்களுக்கு வராது. அது எந்த ஏஜில் உங்கள் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இது ரைட்டுப்பா, இது ராங்குப்பா, இதில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாதப்பா அப்படின்றத வழி நடத்துறதுக்கும், இப்போ வேலையே கிடைக்காம உங்கள் பையன் இருந்தாங்கன்னா இது இங்கே போய் நீ அப்ளை பண்ணி பாரு அப்படின்னு நீங்கள் வழி காட்டுறதுக்கும், இது கஷ்டமாக இருக்கா, இந்த டியூஷனை நான் அனுப்புகிறேன்ப்பா, அந்த டியூஷன் போய் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும். ஏன் நிறைய வீட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த காலத்துக்கு டிவோர்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். புரியாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதே தெரியாமல் நம்ம தான் குழந்தைங்கள வளர்த்துனோமா அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் புரியாத புதிர் இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் உங்கள் குழந்தைங்க பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலோ பேசாமல் இருந்தாலோ இப்போ நீங்கள் முன்னெடுத்து அவங்களுக்கு நல்லது என்னன்றதை யோசித்து நீங்கள் அவங்களுக்கு எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் முடிவெடுத்து அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அவ்வளவு அழகாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துக்கு மேலே பாசம் ரொம்ப அதிகம், குழந்தைங்களுக்கு மேலே பாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா அது சுக்கிரன். குழந்தைகளுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்பயுமே மிதுன ராசி ஒன்று. அதே மாதிரி குழந்தைங்க ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணால் அதை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் பையன் எப்படி பண்ணான், என் பையன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கின மெடலு, அவனுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது செய்கிறது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். அப்படின்னா என்ன, அன்புன்றது மிதுன ராசிக்கு நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எந்த வழியாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுறதுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி செவ்வாயும் அங்கே வக்ர நிவர்த்தி மிதுனத்துக்கு மேலேன்றதுனால எது எடுத்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், கோவப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் போய் ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் கூப்பிட்டு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்னம்மா அது இப்படி படிச்சுட்டு இருக்கான், என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் டீச்சர் ஸ்கூலுக்கு அனுப்புறது அதுக்காக தானே அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க, அது மட்டும் செய்யக்கூடாதுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ 7ன்னா என்ன, நீங்கள் யாருக்கு முன்னாடி நின்று பேசுகிறீங்களோ அவங்க உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் பேசுவாங்க. அதையும் மீறி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது தாறுமாறா பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் மார்ச் மாதம் வரக்கூடிய கிரகநிலைகளில் பெருசா 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 மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத பிரச்சனை. நீங்கள் பேசின ஒரு வார்த்தையினால ஸ்கூலை விட்டே அந்த குழந்தை போகிறதுக்கு உண்டான பிரச்சனையை நீங்களே இழுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ இப்போ விவேகத்தோடனும் எதை எப்படின்றதும் புரிஞ்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். செவ்வாயை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ இங்கே வேகம் இருக்கணும், ஆனால் சாமர்த்தியமாக மற்றவங்களை குத்தாம பேசணுன்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன், அந்த சூரியன் போய் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் உட்கார்றாரு. சூரியனாலே தந்தை. ஸோ தந்தை, அரசு, இதெல்லாம் சூரியன், மேலதிகாரி, இதெல்லாம் சூரியன். அவங்க சனி பகவானோட சேர்ந்து இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் நான் சொன்னேன் இன்னும் கோபம் இன்னும் ஆத்திரம் அப்படின்றது மிதமிஞ்சி உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல ரொம்பவே பொறுமை காக்கணும். அண்ட் அந்த பொறுமைன்றது நீங்கள் உங்களையே தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்னாலும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய வின்னிங் சீக்ரெட் தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, முழுமையாக ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கு உண்டான விஷயத்தை பொறுமையாக நீங்கள் சொன்னீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டிங் பிரமாதமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கேளுங்க. அதுக்குண்டான பரிகாரங்களும் என்னைக்கு ரொம்ப மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற குறிப்புகளும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு அலாம் கூட வச்சுட்டு அந்த இடத்துல ரொம்ப 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 பொறுமையை கடைப்பிடிங்க. அன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக போய் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஓகேங்க நான் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வரேன், இன்னும் உங்களோட கொஞ்சம் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பாசிட்டிவாக பேசி ஒரு டைம் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் சொல்கிறது வேலைன்ற விஷயத்துலேயும் சரி மற்ற அனைத்து விஷயத்துலேயும் நீங்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் வீட்டில் தான் கேது இருக்குது. குரு அந்த கேதுவை பார்க்கறதுனால நீங்கள் எது எடுத்தாலுமே எதெல்லாம் முட்டுக்கட்டையாக நிற்குதோ அந்த இடத்துல குருன்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு நீங்கள் ஒரு மிடில் மேனோட நீங்கள் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா அங்கே நீங்களே போகாதீங்க. அங்கே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அல்லது விவரம் தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் இந்த வண்டி வாங்கலாமா, இது நியாயப்படி உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுமா, அல்லது
தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு விரயத்துக்குள்ள மாட்டிக்குவீங்களா அப்படின்றது எல்லாமே அது தெரிஞ்சவங்களோட பேசி அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி குரு அப்படின்றவர் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி. அவர் 12ல இருந்தாலும் அவர் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனைன்ற யோகம் உங்களுக்கு இப்படித்தான் வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல நீங்க பதட்டம்ன்ற ஒரே ஒரு விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு, அந்த பதட்டத்தினால்தான் வார்த்தை நான் முதல்ல சொன்னேன், மிதுன ராசியினுடைய குணமே ஸ்ட்ராங். நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சே காமிப்பீங்க. முயலுக்கு 3 கால்னா 3 கால்னு காமிக்கணுன்ற உள்ளுணர்வு உங்களுக்கு வரும். அந்த இடத்துல அது வேகமா போயிடாம, ஏன்னா அங்க செவ்வாய் இருக்கிறதுனால, புதனும் செவ்வாய் ஏற்கனவே பகை, அதுல சூரியன் சனி வேற சேர்றார். அப்ப இந்த இடத்துல பகைமைன்றது நீங்க என்ன வச்சுக்கணும் மைண்ட்ல, உங்க வின்னிங் சீக்ரெட் எதையுமே பகைமைன்றது யாருடனும் வந்துடக்கூடாது. ஏன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா உங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரமோட கூட பகைமை வந்துட்டா அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல தான் நீங்க காஷனா இருக்கணும். ஸோ இந்த காஷனா இருக்க வேண்டிய விஷயத்துக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன் அப்படின்னாலே பெருமாள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் அப்படின்னா முருகன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தினமுமே நீங்கள் முருகனுடைய ஸ்லோகங்கள், பெருமாளுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். அதே மாதிரி சிட்ரஸ் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சாஃப்டான ஃபுட்டு சாப்பிடுங்க. காலையில் எழுந்திருச்சு உங்களுடைய பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes சிவனேன்னு கண்களை க்ளோஸ் பண்ணி நீங்கள் உட்கார்ந்துருங்க. மெடிடேஷனல் எஃபெக்ட் உங்களை மாதிரி வேற யாருக்குமே வராது. அது நிதானத்தை கொடுக்கும்போது கம்யூனிகேஷனுக்கே அதிபதி மிதுன ராசி அன்பர்கள். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலான இடத்துலையும் நீங்க போய் அழகா பேசி நிதானத்தோட செயல்பட்டு அந்த இடத்துல நீங்க பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயத்த சாதிச்சுட்டு வந்துடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதே குழந்தையினுடைய எக்ஸாம்பிள்னா, அவங்க இவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு திட்ட போய், ஓ அப்படியா சார், ஓகே சார், நாங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம், நீங்களும் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃப்ரெண்ட்லியாக அவங்க போய் சக்ஸஸ் ரேட்டிங்கை கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அவ்வளவு சூப்பராக இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் வழி நடத்தி எடுத்துகிட்டு போக முடியும். 5ஆம் வீடும் சுக்கிரன், அந்த சுக்கிரன் உச்சம் பெறுறது 12ஆம் வீடும் சுக்கிரன். அப்போ உங்க கையில இருக்கு, எப்படி போனா சாதிக்க முடியும், எப்படி போகலன்னா விரயத்துக்குள்ள மாட்டிக்குவீங்கன்றது. ஸோ ரொம்ப 27ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் இந்த பதட்ட நிலை அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த மாச கடைசியில புதனும் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி